இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஒரு படத்தோட கதையை நான் எடுத்து சொல்கிறேன். இதை யாராவது சின்ன டைரக்டர் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். எனக்கு இப்படி ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதாவது படத்தோட பேர் என்னன்னா என் வரலாறு அப்படின்னு ஒரு படம். அதில் வெளிநாட்டு வாழ்க்கையை பற்றி ஒரு படம் எடுக்கிறோம். அதாவது ஒரு பொண்ணும் ஒரு பையனும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க 10 வருஷத்துக்கு மேலே. அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு விட்டு வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த பொண்ணை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. அதாவது அவங்க மாமியார் ஒரு மாதிரி, அவங்க மாமனார் ஒரு மாதிரி, அவங்க நாத்தனார் ஒரு மாதிரியும் நிறைய கொடுமைப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் அவங்க ஹஸ்பண்டுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சா அதை அவங்க காதிலே வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய ஈகோ பார்க்குறாங்க. இஷ்டம் இருந்தால் இரு, கஷ்டந்தான் போய் சாகு அப்படிங்கிறாங்க. எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஈகோ அந்த ஹீரோ கேரக்டர் நிறைய கோவப்படுறாங்க. நீ செத்தா கூட சரி, எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் நிறைய டைம் அவங்களுக்கு பேசுகிறதுக்காக ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க நம்பரை அவங்க பிளாக் லிஸ்ட்டில் போட்டுறாங்க ஹீரோ. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 2 குழந்தை இருக்குது. பெண் குழந்தை 2 இருக்குது. 2 பெண் குழந்தை இருந்துமே அவங்க கூட வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அது ஒரு விஷயமா கூட அந்த ஹீரோ காதில் எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. ஒரு காலகட்டத்தில் இவர் நிறைய ஈகோ பார்த்து செத்தாலும் சரி நான் பேசுகிறதா இல்லை, சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அதுக்கப்புறமா அந்த ஹீரோயின் 2 குழந்தைய தூக்கிட்டு வெளியில் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கிணத்தடியில் விழுந்து அவங்க 3 பேரும் இறந்துடுறாங்க. இறந்ததுக்கப்புறம் ஹீரோ ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்துட்டு பொண்ணோட அப்பா அம்மா எல்லோரும் கேட்டால் அவளே தான் செத்தா, நாங்களாம் எதுவும் பண்ணல, எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் அவங்கள நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கதையை ஒரு போலீஸ் காவல்துறை ஆய்வாளர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே நிறைய போராடுறாங்க. உண்மையை கண்டுபிடிக்க முடியல. இவங்க அவ்வளோ நடிக்கிறாங்க எல்லாம் சேர்ந்துட்டு. கொஞ்ச நாள் கழித்து ஹீரோ மறு திருமணம் பண்ணிக்கிறாங்க. மறு திருமணம் பண்ணதுக்கப்புறம் இவங்க ஒய்ஃபும் பசங்களும் ஆத்மாவாக வெளியே வராங்க. ஆத்மாவாக வெளியே ஒருத்தர் மூலிமா நாங்கள் இப்படி தான் இருந்தோம், என்னை இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினாங்க, அதை ஒரு விஷயமா எடுத்துக்கல, நான் சாகிறதுக்கு 3 நாள் முன்னாடி 2000 டைம் 3000 டைம் ஃபோன் பண்ணேன், அதை கூட அவங்க எடுத்து என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்கல, செத்தா சாகட்டும்ன்ட்டு விட்டு வேடிக்கை பார்த்தாங்க. இவங்களாம் நான் பல டைம் சாக போய் என்னை மீட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க, எவ்வளோலாம் கொடுமைப்படுத்தினாங்க, அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நானும் என் பசங்களும் ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் தாங்கிக்க முடியாமல் இறந்துட்டோம். இறந்ததுக்கப்புறம் இவங்க நாங்கள் எதுவுமே பண்ணல இப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் மறைக்கப்பட்டுருச்சு. தயவு செஞ்சு நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, யாரும் வெளிநாட்டுக்கு போகிறவங்கள திருமணம் பண்ணிக்காதீங்க. அப்படியே பண்ணிக்கிட்டாலும் நம்பி வந்துட்டோம், கடைசி வரைக்கும் நீங்கள் இப்படி இருப்பீங்களா அப்படி இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு நல்ல மனப்பக்குவத்தில் பேசி அதுக்கப்புறமா சரிப்பட்டு வருமான்ற மாதிரி பேசி முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி நல்லா பழகி புரிஞ்சுட்டு தயவு செஞ்சு நம்பி யாரையும் கல்யாணம் பண்ணிட்டு வராதிங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆத்மா ஒருத்தர் மூலமாக இதெல்லாம் சொல்ல வருது, உண்மை இது தான், இப்படி தான் நாங்கள் இறந்தோம், என் இடத்துல இப்போ இன்னொரு பொண்ணு வந்திருக்குறாங்க, அந்த வந்திருக்கிற பொண்ணுக்கும் தயவு செஞ்சு இந்த மாதிரி காலக்கொடுமை நடக்கக்கூடாது, என் பசங்க வாழ வேண்டிய வயசில் இறந்துட்டாங்க அப்படின்னு இந்த படத்தை முடிக்கிறாங்க. அதுக்கு நடுவில் அந்த ஹீரோயினை அந்த பசங்களும் அந்த ஹீரோவை பழி வாங்க வராங்க. ஆத்மாவாக பழி வாங்க வராங்க. உண்மையை சொல்ல வைக்கணுன்றதுக்காக பழி வாங்க வராங்க.
ஹீரோ வந்து நிறைய பயந்து வந்து கத்துறாங்க. இருப்பினும் வந்து அவங்க ஆத்மா ஆனதுக்கப்புறமும் அவங்கள விடக்கூடாது. அந்த ஆத்மாவை எதனா பண்ணிடணும். நம்ம அப்போ தான் 2வது பொண்டாட்டி கூட நிம்மதியாக வாழ முடியுன்ற மாதிரி வந்து அவங்க யோசிக்கிறாங்க. இதுக்கு ஒரு மந்திரவாதி வச்சு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறாங்க. இருப்பினும் கடைசியாக தான் உண்மை வந்து வெளியே வருது. உண்மை வெளியே வரும்போது இதுதான் வந்து படம். இது ஒரு அவேர்னஸ். யாரும் இந்த மாதிரி பண்ணாதீங்க. வெளிநாட்டுக்கு போனவங்க ஈகோ எடுத்துக்காதீங்க. வீட்டில் ஒரு பொம்பளை படுற கஷ்டம்னு சொல்லிட்டு அந்த ஹீரோவுக்கு தெரிய வர்றதில்ல. இதை வந்து படத்து மூலிமா எடுத்து சொல்லி புரிய வைக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். இது வந்து என்னுடைய வாழ்க்கை வரலாறு. இந்த படத்துக்கு நடுவில் இவங்க விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போகிறதுனால ஒவ்வொரு ஆணும் சரி, சொந்தமாக இருந்தாலும் பந்தமாக இருந்தாலும் ஒரு பொம்பளை தனியாக இருக்கிற போது சீண்டி பார்க்கவோ பேசி பார்க்கவோ தான் ஆசைப்பட்றாங்க. அதனால் இவங்க தேவைக்காக அந்த பொண்ணை யூஸ் பண்ணிக்க நினைக்கிறாங்க. இதனால் என்னென்ன நடக்குதுன்றது இந்த படத்து மூலிமா தெரிய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இது பல பேருக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கும் இந்த படம்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதை யாராச்சும் வந்து டைரக்டர் பார்த்திங்கன்னா இந்த கதையை வச்சு அட்லீஸ்ட் ஒரு வேர்டு 2 வேர்டு இந்த கதையில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட அதை வச்சு ஒரு படமாக பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். நன்றி.